அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழகம் முழுவதும் இன்னைக்கு SIR என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ற பெயரிலே வாக்காளர்களை அடையாளம் காணும், வாக்காளர்களை இணைப்பதற்கான பணி தேர்தல் கமிஷனால் முடுக்கிவிடப்பட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இன்னைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தின் வாக்காளர்கள் விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு நம்முடைய கிளைகள் சார்பாக, மாவட்டங்கள் சார்பாக பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுத்து வாக்காளர்களை சரியாக வாக்காளர்கள் அடையாளம் காணப்பட்டு அவருடைய பெயர் விடுபட்டுவிடக் கூடாது என்பதற்காக கிளைகள் தோறும் நாம் முகாம்களை ஏற்படுத்தி தகுந்த வாக்காளர்களுடைய பெயரை அதில் சேர்ப்பதற்கான பணிகளை நாம் செய்து வருகின்றோம். அந்த பணி ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டு வரக்கூடிய இந்த தருணத்தில் வாக்காளர் பெயர் பதிவு டிசம்பர் 4 வரைக்கும் தான் கடைசி நாளாக இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாரும் ஓரளவுக்கு நெருக்கி வந்திருக்கிறாங்க. இன்னும் அதை ஃபில்அப் பண்ணாதவங்க தயவு செய்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. ஃபில்அப் பண்ணியவர்களுக்கு அதோடு நம்ம ஃபார்மை ஃபில்அப் பண்ணோம் கொடுத்தோம் அப்படிங்கிறதோடு இல்லாமல் ஃபில்அப் பண்ணிய நம்முடைய ஃபார்ம் முறையாக எலெக்ஷன் கமிஷன்கிட்ட போய் சப்மிட் ஆயிடுச்சா, அதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய PLO ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்துட்டோம், அவங்க சைன் பண்ணி ஒன்று தந்துட்டாங்க. நம்ம கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம கையில் ஒன்று இருக்குது. நம்ம கொடுத்தது முறையாக போயிருக்கா போகலையான்னு தெரியணும்ல. ஏன்னா நம்ம கொடுத்தது முறையாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருந்தால் மட்டும்தான் வாக்காளர் படிவத்தில் பெயர் வரும். இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியல் அடுத்து கூட இருக்கிறான், அதில் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. கொடுத்துட்டோம், அது எங்கேயும் மிஸ் ஆயிருச்சு, இல்லை அவங்களுடைய தவறுகள்னால அது எதுவும் இது பண்ணிருக்கு அப்படின்னு எந்த சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் என் பேரை எழுதுனேன், கொடுத்துட்டேன், அது போய் சேர்ந்திருக்கா சேரலையா அப்படிங்கிறத அதை சரிபார்ப்பதற்காக எலெக்ஷன் கமிஷன் ஆன்லைன் மூலமாக சில இதை செஞ்சிருக்கிறாங்க. அது தெரியாதவங்க எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறது, நம்ம குழந்தை போயிருக்கா போலியா நம்ம எப்படி பார்க்கறது என்பதை கூடுதல் விவரமாக சகோதரர் சித்திக் அவர்கள் அந்த வெப்சைடு அதுக்குள்ள நம்ம எப்படி போகிறது, அது எப்படி லாகின் பண்ணுறது, லாகின் பண்ண உடனே நம்ம சைன்அப் பண்ணுறது, அதில் எப்படி நம்மளுடைய பெயர்களை கொடுக்கணும், எல்லாத்தையும் ஒரு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஒவ்வொருவரும் உங்கள் மொபைல் என்ன செஞ்சுக்கலாம் இருந்து போட்டு பார்த்துக்கிடலாம். அதுக்கும் வழி இல்லாதவங்க நம்ம கிளை சகோதரர்கள் அணுகுனீங்கன்னா அவங்க அதை டீட்டெயில் போட்டு காமிப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம இதை சொல்கிறோம். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம ஒவ்வொன்றிலையும் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து தான் நம்முடைய வாக்காளர் பெயர் பட்டியலில் வரதுக்கான முயற்சிகளை செய்யணும். ஏன்னா இது நம்மை குறிவைத்து நடப்பதாகத்தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ அதனுடைய டீட்டெயிலே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயிற்சியாக போகலையாக நம்ம பொதுவாக இருக்கும். சகோதரர் சித்திக் அவர்கள் அது சம்பந்தப்பட்ட கூடுதல் விவரங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம எப்படி நம்முடைய விண்ணப்பங்களை முதல்ல பூர்த்தி செய்யணும், அதற்கான ஆவணங்களை சரிபார்க்கிறது, இது குறித்து எல்லாம் நம்ம ஏற்கனவே நமது ஜமாத்தின் சார்பாக பலகட்டமாக ஒவ்வொருவருக்கும் வீடியோ வழியாகவும் அதே போல் நம்மளுடைய மாவட்டங்கள் கிளைகள் வழியாக நிறைய வழிகாட்டுதல் முகாம்கள் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்த கட்டமாக நம்முடைய விண்ணப்பங்களை பூர்த்தி செய்த பிறகு விண்ணப்பங்களை நம்மளுடைய பூத் லெவல் அதிகாரி BLO என்று சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல் அதிகாரியிடம் திரும்ப நம்ம ஒப்படைக்கணும். ஒப்படைத்த பிறகு நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னா நீங்க சொன்னீங்க பாருங்க, வேலை முடியலை. அதற்கு பிறகு அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய அலுவலகத்திற்கு முறையாக சென்று விட்டதா இல்லையா நம்ம தகவலை சேகரிக்கக்கூடியதற்கு BLO அதிகாரிகளுக்கு தனியாக அதை ஆன்லைனில் ஏற்றக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ ஆன்லைனில் அவங்க ஏற்றப்பட்டுச்சுன்னா தான் நம்முடைய விண்ணப்பங்கள் அந்த அலுவலகத்துக்கு முறையாக அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருச்சுன்னு அர்த்தம். சரி, அதை எப்படி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா அதற்கான வெப்சைட்டுகளை நமக்கு வெளியிட்டிருக்காங்க. சரி, அந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா நம்முடைய ஓட்டர் ஐடியை போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய விண்ணப்பங்கள் அங்கே சப்மிட் ஆயிடுச்சா ஆகலையான்றது தெரியும். எப்படி உள்ள போகணும் அப்படின்னா முதல்ல கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போங்க. கூகுள் வெப்சைட்டுக்குள்ள போன பிறகு அதுல voters.eci.gov.in போட்டு நீங்க என்டர் தட்டினீங்கன்னா உள்ள அந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் ஓப்பன் ஆன பிறகு அதுல ஒரு பேஜ் உள்ள வரும். உள்ள வந்தோடனே அதுல ரைட் சைட்ல சரி கார்னர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல SIR 2026 இருக்கும். சரி, அந்த 2026 கீழே ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். ஓகே, இப்போ ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம்னு இருக்குன்ற நீங்க அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரி, எப்படி ஏன் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னா நாம தான் ஏற்கனவே விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டோமே, திரும்ப ஏன் போய் நம்ம ஃபில் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அந்த மைண்டுக்கு போயிடக்கூடாது, அதுல போயிடக்கூடாது. நீங்க அப்போ என்ன பண்ணணும்னா அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் உங்க ஃபார்ம் நீங்க கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் அதுல ஏத்திட்டாங்களா இல்லையான்னு தெரிய வரும். சரி, அப்போ நீங்க அதை செலக்ட் பண்ணுங்க. அந்த எனுமரேஷன் ஃபார்மை இப்போ பாருங்க, டச் பண்ணி இப்போ கிளிக் பண்ணிட்டுனா சரி இப்போ ஓப்பன் ஆயிரும். சரி, ஓப்பன் ஆன பிறகு அது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். சரி, அதுல போய் நீங்க பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாகின் ஐடி கேட்கும். சரி, இப்போ லாகின் ஐடி நான் எப்படி போடுறது பாயின்னு கேட்பீங்க. லாகின் ஐடி நீங்க ஏற்கனவே லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பரை போட்டு கீழே ஒரு கேப்சா கொடுக்கும். அந்த எழுத்தை டைப் பண்ணி
கீழே ஓடிபி கேட்கும். ஓடிபின்னு கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த மொபைல் நம்பர் போட்டீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி வரும். ரைட்டு. இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, நான் பண்ணவே இல்லைன்னா உங்களுக்கு என்ன காட்டணும்? கீழே முதல்ல போறேன். இப்பதான் நீங்க முதல்ல போறீங்கன்னா அப்ப பாருங்க, மேல போய் லாகின் ஐடி இல்லாம சைன் அப்னு போகணும். சரி சரி. 2 காட்டும். ஒன்னு லாகின் போனீங்கன்னா ஏற்கனவே நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குள்ள போயிடலாம். சரி. இல்ல அப்படின்னா சைன் அப் உள்ள போகணும். ரைட்டு. இப்ப சைன் அப் குள்ள போறத பாருங்க. இதுக்குள்ள போனோம்னா என்ன கேட்கும்? முதல்ல உங்க மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கு பிறகு ஒரு கேப்சா கேட்கும். சரி. கொடுத்த பிறகு உங்களுக்கு சைன் அப் ஆயிரும். சரி. சைன் அப் ஆனோம்னா திரும்ப லாகின் உள்ள போகணும். சரி. மறுபடி லாகினுக்குள்ள போய் லாகினுக்குள்ள போன பிறகு உங்க மொபைல் நம்பரை போடணும். திரும்ப கீழே இருக்கக்கூடிய கேப்சான்றது குறியீட்டு நம்பர். அந்த குறியீட்டு நம்பரை போட்ட பிறகு ஓடிபி கேட்கும். ஓடிபி உங்க மொபைல் நம்பருக்கு வந்த பிறகு அந்த ஓடிபியை உள்ள போடணும். இப்ப பாருங்க இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்க. இப்போ இந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா இந்த பேஜில் உங்களுடைய மாநிலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும். எல்லா மாநிலமும் இருக்கும். ஆமாம், அதில் எல்லா மாநிலமும் வரும் வரிசையாக. அஸ்ஸாம் இருக்கும், டெல்லி இருக்கும், மகாராஷ்டிரா இருக்கும், இப்படி வரிசையாக எல்லா மாநிலம் அனைத்து மாநிலம் வரும். இதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணணும். ரைட்டு. தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணோன்னா பக்கத்தில் ஒரு காலம் ஒன்று ஓப்பன் ஆகும். சரி. ஒரு பாக்ஸ். அதில் என்ன கேட்குன்னா என்டர் யுவர் எபிக் நம்பர்னு கேட்கும். எபிக் நம்பர்னா திரும்ப கவனம் வச்சுங்க, உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். அதான் எபிக் நம்பர். ஆமா, அதான் எபிக் நம்பர். அது எப்போ உள்ளதுன்னு அது பக்கத்திலே காட்டும். 2025 உள்ள எபிக் நம்பர். பழசு செல்லாதா? 2005 உள்ளதை போட்டக்கூடாது. இப்போ நீங்க 2025 இருக்கக்கூடிய எபிக் நம்பரை நீங்க டைப் உள்ள என்ட்ரி பண்ணோன்னே என்ட்ரி பண்ணி நீங்க அங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் கீழே உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்ட சப்மிட்டட், ஆல்ரெடி சப்மிட்டட். மொபைல் நம்பர் கொடுத்தீங்க, மொபைல் நம்பரோட சேர்த்து வரும். மொபைல் நம்பர் இல்லாதவங்களுக்கு மொபைல் நம்பர் இல்லைன்னு காட்டிடும். சரி. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பம் ஆன்லைன்ல ஏற்றப்பட்டுச்சுன்னு அர்த்தம். நம்ம பிஎல்ஓட்ட கொடுத்து பிஎல்ஓ அந்த மொபைல் மூலமா ஏற்றி அங்கே போயிடுச்சு. பிஎல்ஓட்ட கொடுத்துட்டு ஒரு ஃபார்மை சைன் வாங்கிட்டு வந்துட்டோமா நமக்கு அக்னாலஜ்மெண்ட்டுக்கு. அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. அது வழியாக இந்த விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் அவங்க பேர்லாம் சரி பார்த்து அந்த விண்ணப்பத்தை ஏற்றுவாங்க. ஏற்றின பிறகு உங்களுக்கு சப்மிட்டட் ஆயிரும். அது அந்த அலுவலகத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம், அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை ஏற்றப்படாம இருந்தா உங்களுக்கு என்ன காட்டும்னா, இப்ப பாருங்க இந்த பேஜை பாருங்க. இப்ப நான் டைப் பண்ணிட்டேன். இப்ப இந்த எபிக் நம்பரை போட்டோன்னே உள்ள என்ன காட்டுதுன்னு பாருங்க. அவங்க பேர் காட்டுது, அவங்களுடைய பூத்து எந்த பூத்துன்னு காட்டும். ஓட்டு போட்ட பூத்துனா எங்க ஓட்டு போட்டாங்களோ அந்த பூத்தை உங்களுக்கு காட்டும். ஒன்று ஸ்கூல்ல தான் பெரும்பாலும் போடுவோம், அந்த ஸ்கூல் பேரை காட்டும். அதுக்கு கீழே எந்த தொகுதின்னு காட்டும், எந்த பாகம்லாம் காட்டும். அந்த அதிகாரி பேர் இருக்கும், அந்த அதிகாரியோட மொபைல் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பிஎல்ஓ அதிகாரியை தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டு என்னுடைய விண்ணப்பம் இன்னும் ஆன்லைன்ல சப்மிட் ஆகலன்னு வருது, அப்போ என்ன காரணம், இன்னும் ஏற்றப்படாமல் இருக்கேன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த காரணத்தை சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் ஒன்றும் ஏற்றப்படாமல் இருக்கோம், இப்போ ஏற்றப்படும். அப்படி இல்லைன்னா இந்த சின்ன கரெக்ஷன் இருக்குன்னா நீங்க போய் உடனடியாக அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலாம். அதனால அதை ரொம்ப கவனத்தில் வச்சு இப்போ நாம சொல்லக்கூடிய அடுத்த பணியாக, அதாவது இதுவரைக்கும் விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யணும், எப்படி வாங்கணும் எல்லாமே சொல்லிட்டு அதற்கு பிறகு அதை பூர்த்தி செய்த ஒப்படைத்து நம்முடைய விண்ணப்பங்கள் உங்களுடைய சிஸ்டத்துல ஏற்றப்பட்டுச்சான்னு பார்க்கணும். இதான் ஆவணங்களே அவங்க ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு இதுல தகவல் சேகரிப்பா வச்சிருக்காங்க. இப்ப தகவல் சேகரிப்பை நம்ம கொடுக்காம நம்முடைய ஓட்டரை மிஸ் பண்ணக்கூடிய நிலைக்கு போயிடக்கூடாது. கவனக்குறைவு இல்லாம இதை ரொம்ப கவனத்துல வைக்கணும். இன்றைக்கு தமிழகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பெரும்பாலான இடங்களில் விண்ணப்பம் விநியோகம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் இதுவரை விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்து வந்தவை ஏறக்குறைய 60% மட்டும்தான் இன்றைக்கு இன்னைக்கு அதிகாரிகள் சொல்றாங்க. அப்ப இன்னும் 40% விண்ணப்பங்கள் வரப்படாம இருக்கு. அதனால ரொம்ப கவனத்துல கொண்டு ரொம்ப அலட்சியமா எல்லாம் மக்கள் உடனடியாக பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை மீண்டும் ஒரு முறை கையில் இருந்தா எல்லா தகவல்களும் சரிபார்க்குங்க. பூர்த்தி செய்யப்பட்டதை 1க்கு 2 முறை நாம கையில வைத்தே சரிபார்த்து எல்லாமே சரியாக இருக்குன்னா உடனடியாக கொண்டு போய் அந்த பிஎல்ஓ அதிகாரிகள்கிட்ட கொடுத்து உங்களுடைய விண்ணப்பங்கள் கொடுத்து ஒரு நாள்ல மறுநாள் நீங்க நாம சொல்லக்கூடிய வெப்சைட் வழியாக நீங்க செக் பண்ணி உங்களுடைய விண்ணப்பம் ஆன்லைன்ல ஏற்றப்பட்டுச்சான்னு பார்த்துருங்க. இது ரொம்ப கவனமாக நம்ம செயல்படணும். இதுல பொடும்போக்காக நம்மளுடைய கவனக்குறைவாக இல்லாம நம்முடைய வாக்காளர் உரிமையை பாதுகாக்கக்கூடிய வேலை நம்மளிடம் தான் இருக்கு. அதற்காக தான் இத்தனை விழிப்புணர்வு தொடர்ச்சியாக நாம பண்றோம். எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வாக்குரிமை எக்காலத்திலும் பறிபோகக்கூடாது என்ற விழிப்புணர்வு நாம தான் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக சொல்லப்படுது. இதை கவனத்தில் கொண்டு நீங்க உடனடியாக இதை செய்யுங்க. உங்களுக்கு ஒருவேளை எங்களுக்கெல்லாம் தெரியலன்னா ஏற்கனவே நம்ம சகோதரர் ஃபைசல் சொன்ன மாதிரி நம்முடைய ஜமாத்தினுடைய
கிளைகள் மாவட்டங்கள் அது அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களோ கிளைகளை தொடர்பு கொண்டு இதனுடைய வழிகாட்டுதலை கேட்டால் அதை செய்வதற்கு தயாராக நம்முடைய ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க. அதனால் இதையும் உங்களுடைய வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை உடனடியாக ஆன்லைனில் செக் பண்ணி சரிபார்க்கப்பட்டு உங்களுக்கு ஆன்லைனில் ஏற்றப்பட்டு சார்ந்ததை தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை செய்தியை நமக்கு தகுந்துக்கிட்டாங்க. மக்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்வது இதுதான், நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்கிறது உங்களுடைய சொந்த விஷயம். ஆனால் தேர்தல் கமிஷன் வெளியிடக்கூடிய வாக்காளர் வரைவில் நம்ம பேர் இருக்கணும். நாம் இந்த இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் தான், எங்களுக்கு ஓட்டுரிமை உண்டு. ஏன்னா இன்றைக்கி அதை வச்சு தான் பல பிரச்சனைகள் நம்ம உருவாக்க பார்க்குறான். ஆகவே நாம் இந்த ஜமாத் சார்பாக மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக நம்ம இதை தான் பேசிட்டு வர்றோம். இந்தியனுடைய வாக்காளராக நம்ம இருக்கணும். அதை இன்னும் வரக்கூடிய காலங்களில் பல விஷயத்தை பயன்படுத்த இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலங்களில் தொடர்ச்சியாக ஜமாத் ஃபாலோ பண்ணும். இன்ஷா அல்லாஹ் ஒத்துழைப்பு கொடுங்க. ஜமாத்து சகோதரர்களும் தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எல்லா மக்களையும் அதில் சேர்க்கக்கூடிய வாயில் பாருங்க. அல்லாஹ் அனைவருக்கும் அருள் செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.